ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக்கு வித் கோமாளி ஷோவில் கிரேஸ் அக்கா செஞ்சு இம்யூனிட்டி வின் பண்ண ரெசிபி கேப்சிகம் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 3 குடமிளகாய் நான் எடுத்திருக்கேன். அந்த குடமிளகாயை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் அப்படி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே இருக்க விதை, வெளியில் இருக்க காம்பு, உள்ளே இருக்க அந்த வெள்ளையான பகுதி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த குடமிளகாய் அல்வா நாங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. குடமிளகாயோட ஸ்மெல்லாம் போய் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இது குடமிளகாய் அல்வாங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா நான் முலாம்பழ விதையை எடுத்திருக்கேன். அதே சமயத்தில் வெள்ளரி விதையும் எடுத்திருக்கேன். இந்த முலாம்பழ விதை நான் ஹோம்மேட், அதாவது வீட்டிலே நான் தயார் செஞ்சது. வெள்ளரி விதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூட. இது அல்வாக்கெலாம் நம்ம போடுற நட்ஸ் தான். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அதை நெய்யில் லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச குடமிளகா இந்த பவுலில் 3/4 பவுல் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு குடமிளகா எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரையை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சர்க்கரை டப்பா பின்னாடி தான் சேர்க்க போகிறோம். அந்த குடமிளகா பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிடணும். இது எல்லோரும் குடமிளகாயில் அல்வாவான்னு நினைப்பாங்க. அது மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா அந்த மாதிரி கிண்டி கொதித்து வரும்போது ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கறதுக்காக அந்த ஒரு பிஞ்ச் சால்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த குடமிளகாயை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி அது நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும். நீங்கள் அது கலர் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த கலர் மாற ஆரம்பிக்கும்போது நம்ம அதில் ஒரு 1/2 கப் பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் சேர்த்தா அந்த அல்வா ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். அதனால் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கரைச்சி, கட்டி இல்லாமல் கரைச்சி அதில் சேர்த்துருங்க. நீங்கள் அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவரையும் பாலையும் ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுருங்க. இது பாருங்கள், பேனில் ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வர அளவுக்கு அதை நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இது கூட வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் சர்க்கரையை அதில் சேர்த்துடலாம். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை மெல்ட் ஆகி வரும். மெல்ட் ஆகி வரும்போது கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், சர்க்கரை மெல்ட் ஆகி இந்த குடமிளகா கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தோடும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பேனில் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருதுன்ட்டு. இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வர்றது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள், இதுதான் கரெக்டான அல்வா பதம். இந்த மாதிரி பேனில் ஒட்டாத அளவுக்கு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு மொத்தமே உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். ப்ளஸ் நல்ல ஹெல்த்து.
இப்போ நம்மளோட கேப்சிகம் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். இதுக்கு நான் பாதாம், பிஸ்தா, வெள்ளரி விதை ப்ளஸ் மெலன் விதையும் சேர்த்துருக்கேன். அது முலாம்பழ விதையும் நான் இதில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சமான நட்ஸை நீங்கள் சேர்த்து அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, மெலன் விதை, வெள்ளரி விதை எல்லாமே சேர்த்துருக்கேன். நம்ம குக்கு வித் கோமாளி போடுற எல்லா ரெசிபீஸும் நம்ம சேனலில் வரும். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.